நேயர்களே, சிந்தனைக்களம் தொடர்கிறது. லண்டனிலே தமிழ் மொழி கலைக்கழகம் நடத்தக்கூடிய அந்த கலைக்கழகத்தினுடைய இயக்குனராக இருக்கக்கூடிய திரு சிவாபிள்ளை அவர்களுடன் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். இப்போ இந்தியாவுக்கு நீங்க வந்திருக்கீங்க. குறிப்பாக ஆண்டுதோறும் வரக்கூடியது இது போன்ற முக்கியமான நிகழ்வுகள் இந்தியாவில் நடக்கும் பொழுது சில பணிகளுக்காக வருகிறீர்கள். தற்போது இந்தியா வந்திருக்கக்கூடியதனுடைய முக்கியமான நோக்கம் என்ன? நான் முக்கியமாக இங்க 2 மாநாடுகள் பங்குபற்றுவதற்காக, ஒன்று தென்னிந்திய தமிழாசிரியர் தொடக்கப்பள்ளி மாநாடு. அது ஒவ்வொரு ஆண்டுக்கு 2 ஆண்டுக்கு ஒரு முறை இந்த நாட்டில் நடக்கும். அதிகமாக மற்ற நாடுகளில் நடந்து கொண்டிருக்கிறது. சிங்கப்பூர், மலேசியா, கலிபோர்னியா, யூபென், அப்புறம் சவுத் ஆப்பிரிக்கா, இங்கிலாந்து ஆகிய நாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த மாநாடுகளுக்கு நான் ஒவ்வொரு முறையும் பங்கு பெற்று கொண்டு கடந்த 9 வருஷமாக இந்த தமிழர் தென்னிந்திய தமிழர் தொடக்கப்பள்ளி மாநாட்டுக்கு நான் கூட்டணி நடத்துகிறது. அதுக்கு நான் வருவதுண்டு. அந்த மாநாடுகளில் தமிழை புதிய வழிமுறைகள் எப்படி கற்றுக் கொடுக்கலாம், பல நாட்டிலிருந்து வருகிறார்கள். அந்த மாநாடுகள் வைக்கிறதுனால பல பேர் ஒவ்வொரு நாட்டிலையும் எப்படி தமிழ் கற்கப்படுகிறது, அங்கு பாடு திட்டங்கள் என்ன, பாடு விதானங்கள் என்ன, அணுகுமுறைகள் என்ன என்பதை நாங்கள் பங்கு பெற்றி ஒவ்வொருவருக்கும் சொல்லி புரிந்து கொள்றதுனால கருத்துக்களை பரிமாறலாம். சிங்கப்பூரில் நிறைய பேர் வராங்க, மலேசியாவில் நிறைய பேர் வராங்க. அவர்கள் எல்லாம் அந்த சிங்கப்பூரில் எப்படி தமிழ் மொழி கற்றுக் கொடுக்கப்படுகிறது, மலேசியாவில் எப்படி தமிழ் கற்றுக் கொடுக்கப்படுறது, இங்கிலாந்தில் எப்படி தமிழ் கற்றுக் கொடுக்கப்படுகிறது, லண்டன் இந்தியாவில் எப்படி கற்றுக் கொடுக்கிற கருத்துக்களை நாங்கள் பரிமாறுவதற்கு இந்த மாநாடு பெரிய உதவியா இருக்குது. அது கொண்டு நான் வந்து கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு விஷயம். அடுத்து இணைய மாநாடு சொல்லியிருக்கிறது, உலகத் தமிழர் தகவல் தொழில்நுட்ப மன்றம், பெரிய பேர். அது சமீபத்தில் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் 27, 28ஆம் ஆண்டு நடந்தது, கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் தொழில் விற்பனர்கள் சந்திக்கிற இடம். அதுல தமிழ் மொழியுடைய அடுத்த கட்டுமானம் என்ன, இன்றைக்கு தமிழ் மொழியை கணினி மூலத்தில் எப்படி கொண்டுடலாம், கணினியில் எப்படிலாம் தமிழ் மொழி பங்கேற்றப்பட்டிருக்கிறது, எப்படியான தகவலை நாங்கள் பரிமாற்றி சொல்லலாம், இப்போ பிளாக்ஸ் சொல்லி எழுதுகிறார்கள், அதை பற்றி எப்படி நாங்கள் விவரித்துக் கொள்ளலாம். அது இணைய மூலம் இன்றைக்கு உலகம் இணைந்திருக்கிறது. உலகத்தில் இருக்கிற எல்லா தமிழர்களும் அந்த இணைய மூலம் ஒன்றுக்கு இந்த இன்ஃபிட் என்று சொல்வது உலக தமிழர் தகவல் தொழில்நுட்ப மன்றம் பெரிதும் உதவியா இருக்கிறது. கருத்துக்களை பரிமாறுவதற்கும் இருக்கிறது. இந்த மாநாடு வருஷம் ஒவ்வொரு நாட்டில் நடக்கிறது. போன வருஷம் கலிபோர்னியாவில் யூபென் யூனிவர்சிட்டியில், அமெரிக்காவில் யூபென் யூனிவர்சிட்டியில் நடந்தது. அந்த யூனிவர்சிட்டியில சர்வகலாசாலையில டிகிரி படிக்கிற அளவுக்கு தமிழ் வளர்ந்திருக்கிறது. அதை விட பல யூனிவர்சிட்டிகள் நடந்திருக்கின்றன. கலிபோர்னியாவில் கூட உலக தமிழாசிரியர் சங்கம் ஜூன் மாதம் ஒரு மாநாடு நடத்தியிருந்தார்கள். அதுக்கு என்னால் போக முடியவில்லை, நான் கட்டுரை சமைத்திருந்தேன். அப்படி ஒவ்வொரு யூனிவர்சிட்டிலையும் ஒவ்வொரு சர்வகலாசிலையும் தமிழை ஊக்கமாக மாணவர் கற்பிக்க வேண்டும் இருக்கிறார்கள். வேலை வாய்ப்புக்காக இல்லை, தமிழை தாங்கள் அறிய வேண்டும், கலாச்சார ரீதியாக என்ன. அதை விட எங்க பள்ளியில 4 ஆங்கில மக்கள் அந்த தமிழை ஆர்வமாக கற்க வருகிறார்கள். காரணம் கலாச்சாரங்களை அறிய வேண்டும் என்பதற்காக ஒரு ஈர்ப்பு உண்டு. அந்த ஈர்ப்பை அறிய வேண்டும் என்பதற்காக சிலவர்களுக்கு இந்த சமூக பள்ளிகள் மிகவும் பெரிய உதவியாக இருக்கிறது. இப்ப இந்த மாதிரி சமூக பள்ளிகள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் நீங்க இணையம் மூலமாக தமிழை கொண்டு போவதற்காக பல்வேறு வேலைகளை செய்றீங்க. அது என்ன மாதிரியான ஒரு வளர்ச்சி சந்தித்திருக்கு தமிழை இணையத்தின் மூலமாக கொண்டு செல்வது? நிறைய செஞ்சிருக்கு. இந்த பாருங்க, தொலைக்கல்வி. பல பேர் எங்கள் பள்ளியிலே தொடர்பு ஏற்படுத்தி இன்று தொலைக்கல்வி தமிழ் மூலம் பண்டிதராகவோ பால பண்டிதராகவோ எம்ஃபில் செய்யறதுக்கு ஆயத்தமா இருக்கிறார்கள், செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தொலைக்கல்வியாக பயிர்ப்பதற்கு அங்கிருந்து இங்கே வர வேண்டும். ஆனா இப்பொழுது அங்கிருந்து இங்கே வர வேண்டிய தேவை இல்லை. இணையம் மூலம் அவர்கள் நேரடியாக ஆசிரியர்களை பார்க்கலாம். இங்க இருக்கிற ஆசிரியர்களை அங்க பார்க்கலாம், அங்க இருக்கிற ஆசிரியர்களை, அங்க இருக்கிற மாணவர்களை இங்க இருக்கிற ஆசிரியர் பார்க்கலாம். அதனுடைய தொடர்பு வசதிகள் நிறைய உண்டு. சுலபமாக செய்யக்கூடிய வசதிகள் வீட்டிலையும் பண்ணலாம், ஸ்கைப் மூலம் பண்ணலாம், அல்லது கிளவுட்ஸ் மூலம் பண்ணலாம். அந்த வசதிகள் இணையத்தில் நிறைய இருக்கிறதுனால அந்த தொழில்நுட்பங்கள் பாவித்து மாணவர்கள் தங்கள் கருத்துக்களை அறிந்து கொள்ளக்கூடிய இருக்கிறது. அது உண்டு. இப்போ ஒரு சமீபத்தில் கடந்த 2 வருஷமாக நாம் அங்க இங்கிலாந்துல ஆசிரியர்களுக்கு தமிழ் பயிற்சி கொடுக்கிறோம், எப்படி பள்ளியில கற்றுக் கொடுக்கணும். அதுக்கு நான் சில சமயத்துல சிங்கப்பூர்ல ஒரு ஆசிரியர், இந்தியாவில இருந்து ஒரு ஆசிரியர், அப்புறம் அமெரிக்காவில இருந்து ஒரு ஆசிரியர், லண்டன்ல 1 மணி, மத்தியானம் 1 மணி, ஒவ்வொரு இடத்துலையும் டிஃபரெண்ட் நேரம் இல்லையா, அங்க சாயந்தரம், இங்க மத்தியானம், அங்க விடிய காலை, அங்கே இருக்கிற ஆசிரியர் தொடர்பு ஏற்படுத்தி ஒவ்வொரு ஆசிரியரையும் அந்த இணையதளம் மூலம் எங்களை வகுப்பறையை பார்க்கக்கூடியதா இருக்கும். அந்த வகுப்பறையில மாணவர்களுக்கு வகுப்பு நடத்தலாம். அந்த தாங்கள் எப்படி சொல்றது திரை மூலம் காண்பிக்கலாம். அவர்கள் அந்த கேள்விகளையும் கேட்கலாம். அது கேட்டு வசதியில் செய்திருக்கிறோம். அவர்கள் அமெரிக்காவில் எப்படி தமிழ் கற்பிக்கப்படுகிறது, இந்தியாவில் எப்படி தமிழ் கற்பிக்கப்படுகிறது, சிங்கப்பூர்ல எப்படி தமிழ் கற்பிக்கப்படுகிறது, மலேசியாவில் எப்படி தமிழ் கற்பிக்கப்படுகிறது, வர முடியாதவர்களுக்கு இது வசதியாக இருக்கும். அது மூலம் கருத்துக்களை பரிமாறதுக்கு இந்த இணையம் இன்றைக்கு பெரிய உதவி செய்து கொண்டு வருவது. தொழில்நுட்பம் உலகத்துக்கு இன்றைக்கு வளர்ந்திருக்கிறது. குழந்தைகள் கூட தங்களது கலாச்சார ரீதியாக குடும்பங்களை பார்த்து பேசி எப்படி பாட்டுகளை பாட்டி இங்க பாடுற பாட்டை நாங்கள் அங்கே நிறைய பார்க்கக்கூடிய வசதிகள் இருக்குது.
வீட்டில இருந்து பார்க்குற வசதிகள் இருக்குது. அப்படி இந்த தொழில்நுட்ப வசதிகள் இருக்கிறதுனால இந்த கணியம் பெரிய பங்கு வகிக்கிறது. இந்த மொழியை வளர்த்துக் கொள்வது, கலாச்சாரத்தில் அந்த இடத்தூரத்தை சுருக்கி வைத்திருக்கிறது. இங்கு தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் கூட முனைவர் மு. இளங்கோவன் உள்ளிட்டவர்கள் எல்லாம் கூட இந்த கணினி துறையிலே இந்த கணினி மூலமாக தமிழை கொண்டு செல்வதற்கு முக்கியமான பணிகளை ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இப்ப இந்த தமிழ் மூலமாக இந்த புத்தகங்களை இந்த விஷயங்களை கொண்டு போகும் பொழுது தமிழ் மக்களிடையே இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களிடையே வாசிப்பு பழக்கம் அதிகமாவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? நான் எல்லா புத்தகங்களையும் இருக்கிறேன், ஒரு டெக்ஸ்ட் புக் கல்வி சார்ந்து மட்டும் சொல்லவில்லை, பொதுவான தமிழ் நூல்களை நம்முடைய இலக்கியம் இருக்கிறது, சங்க இலக்கியங்களில் தொடங்கி எல்லா விஷயங்களும் இருக்கிறது. இதையெல்லாம் இணையம் மூலமாக கொண்டு போய் அதனுடைய வாசிப்பு பழக்கத்தை அதிகப்படுத்த முடியுமா? கண்டிப்பாக. காரணம் என்று கேட்டா மக்களுக்கு அங்க நேரம் இல்லை இல்லையா? ட்ரெயினில் போகும்பொழுது, பஸ்ஸில் போகும்பொழுது, இணையதளத்தின் மூலம் இப்பொழுது ஐபேட், ஐபாட் நிறைய இருக்கிறது. அதன் மூலம் வாசிப்பது ஆர்வம் இருக்கிறார்கள். நிறைய மாத சஞ்சிகள் அங்கே வருகின்றன. அந்த மாத சஞ்சிகள் உடனே தீர்ந்து போகிறது. மக்கள் இப்பொழுது வாசிப்பில் மிக ஆர்வமாக இருக்கிறார்கள். காரணம், தமிழை ஆர்வமாக பார்க்கறதுக்கும் சினிமா மூலம் இருக்குது, தமிழ் புஸ்தகங்கள் நிறைய கிடைக்கின்றன, வாசிக்கும் ஆர்வம் இருக்கிறார்கள். சில பேர் புத்தகம் வாசிக்கிறதே ஆர்வமாக இருக்கிறார்கள், சில பேர் கணினி மூலம் பார்க்கறதே ஆர்வமாக இருக்கிறார்கள். உதாரணமாக என்ன மனைவி எடுத்து பார்த்துக்கலாம் இருந்தால் அவங்க கணினி மூலம் தான் முழுக்க பார்க்குறாங்க. காரணம், இரவு சாயந்தரம் 10 மணி பிறகு எல்லாரும் தூங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் எல்லா நிகழ்ச்சியும் அமைதியாக பார்க்க முடியும் இல்லையா? புத்தகங்களை வாசிக்கிறது உட்கார்ந்துருக்கணும், வண்டியில் போகும்போது வாசிக்கிறது கஷ்டமா இருக்கும். அந்த வகையில் நிறைய பேர் புத்தகங்களை ஆர்வமாக படிக்கிறார்கள். பட் நீங்க முனைவர் இளங்கோ பற்றி சொல்லியிருந்த ஒரு நெருங்கிய நண்பர், அவர் கூட சில பயிற்சி பட்டங்கள் நடத்துவார்கள். அந்த சமயத்தில் அவர் நடத்துகிற பயிற்சி பட்டங்களை என்னை லண்டனில் தொடர்பு ஏற்படுத்தி தனது பயிற்சி முகாமுக்கு நேரடியாகவே இணையதளம் மூலம் தொடர்பு ஏற்படுத்தி நான் அங்கிருந்து இவர்களுக்கு பயிற்சி பட்டங்கள் நடத்துவது உண்டு. ஆகவே தூரம் குறுகிவிட்டது. இப்போ இணையத்தின் மூலமாக இன்னும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. இப்படி ஒரு சூழல் இணையம் மூலமாக தொழில்நுட்பத்தின் வளர்ச்சி மூலமாக நம்ம கொண்டு போறது ஒரு பக்கம். இப்படி ஒரு சூழல் ஏற்படும் பொழுது இங்க அச்சுத்துறையில் இருக்கக்கூடிய புத்தகங்களை அச்சிடுபவர்கள், அச்சுத்துறை இருக்காங்க, இவர்களுக்கு இந்த பாதிப்பு ஏற்படுமா? இன்னொரு பக்கம் இந்த இணையத்தின் வளர்ச்சி எல்லாம் இணையத்தின் வளர்ச்சி நல்ல புழக்கம் கூட இருந்தது. ஒரு காலத்தில் நீங்க எடுத்து பார்க்கலாம், ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி இந்த டைப்பிஸ்ட் இருப்பாங்க. நீங்க கட்டுரையை கையால் எழுதி கொடுப்பீங்க, பக்கத்துல டைப் பண்ணிட்டு இருப்பா இல்லையா? அந்த காலத்துல யூனிவர்சிட்டியில அப்ப நான் கணினி பொறுப்பாக இருந்தோம். அந்த சமயத்தில் மாற்றி அமைக்க வேண்டும். அதுக்காக எத்தனையோ காரியதர்சிய செயலாளர்கள் என்ன திட்டினார்கள், எங்க வயிற்றில் அடிக்க வந்துட்டே. காரணம் புரட்சியில் மாறும் பொழுது எல்லோரும் கணினியை பாய்க்க வேண்டிய நிலைமை வந்துடுது. டைப்பிஸ்ட் இல்லாம போயிட்டு அந்த சமயத்தில் மாற்றங்கள் நடந்து அந்த மாற்றங்கள் எதிர்ப்பு வந்ததுதான். இருந்தாலும் இன்று அந்த டைப்பிஸ்ட் பதவியே போயிட்டு அதுக்கு மாற்றாக வேற வேலையில் அவர்களே திரும்ப கணினி மூலம் ஒவ்வொருத்தருக்கும் அச்சு செய்கிற வசதிகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த தமிழ் ஒரேடியாக புத்தகங்கள் எல்லாம் போனாலும் கணினி மூலம் வைக்கிறதால புத்தகம் அழிகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்க ஒரு புத்தகம் எழுதுறீங்க, ஒரு புத்தகம் 10 நாள் 15 நாள் ஒரு 10 வருஷம் 20 வருஷம் அந்த புத்தகம் கெட்டு போகுது. ஆனா கணினி மூலம் அதை ஏற்றி வச்சிருந்தால் இன்றைக்கு அழிகிறதுக்கு சான்ஸே இல்லை. இன்றைக்கு மதுரை ப்ராஜெக்ட் என்று நாங்கள் 84ஆம் ஆண்டு டாக்டர் கல்யாண சுந்தரம் அவர்கள் செய்திருக்கிறார்கள். அவரோடு சேர்ந்து பல பேர் செய்கிறோம், தன்னார்வம் கொண்டு செய்கிறோம். அந்த புத்தகங்களை எடுத்து பாருங்க, எல்லா புத்தகங்களுமே கணினியில் ஏற்றி வச்சிருக்கிறோம். அப்போ எங்கிருந்தாலும் நீங்க பார்த்துக்கலாம். அந்த ஊடகங்களுக்கு நேரையே போகலாம் கணினி மூலம். நீங்க நான் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி வரவணுமா இருந்து இந்த இடத்துல போய் புத்தகங்களை பார்க்கறது அது ஒரு சந்தோஷம் இல்லையா? புத்தகத்தை எடுத்து வாய்ச்சி பக்கமா தட்டி வாசிக்கிறது சந்தோஷம். ஆனா அதே மாதிரி கணினியில தடை வாசிக்கிறது அது ஒரு சந்தோஷம் இல்லையா? அதனுடைய ஒன்று இலக்கம் என்ற இதுக்கு அந்த முடிவுக்கு நாங்கள் இப்போதுக்கு வர முடியாது. தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியை தவிர்க்க முடியாது, அது தொழில்நுட்பத்தை தவிர்க்க முடியாது. அதுக்கு ஏற்ற வகையில் நாங்கள் மாறிக்கொண்டு போகணும். இப்ப பாருங்க, பேசும் புத்தகம், சினிமா புத்தகம் நான் சொல்லல, இப்ப பேசும் புத்தகம் காரணம் என்று கேட்டா மாணவர்களுக்கு உட்கார்ந்து வாசிக்கிறது நேரம் இல்லை. பாட்டு கேட்கிற மாதிரி இந்த குமுதமோ ஆனந்த உணவு கல்வி ஏதாவது பேசும் புத்தக ரீதியில் வந்திருக்கிற சில சமயங்கள் அந்த கட்டுரையில காதில் போட்டு அவங்க கேட்டுட்டே போகலாம், காதில் மாட்டிட்டு கேட்டுட்டே போகலாம் இல்லையா? இப்ப காதில் மாட்டுறது வயரே தேவையில்லை, அந்த இயர்போன் இருக்குது, மெமரி ஸ்டிப்ல போட்டுட்டு கேட்டுட்டு போகலாம் இல்லையா? அந்த வசதிகளுக்கு தொழில்நுட்பம் மாறி இருக்கு. அந்த வகையில நாங்கள் தொழில்நுட்பத்துக்கு ஏற்ற வகையில நம்மளையும் மாற்றிக்கொள்ளாவிட்டால் எங்களுக்கு கலாச்சாரம் பின்னுக்கு போயிடும். இறுதியாக, அதாவது இன்றைக்கு உலகம் முழுவதும் தமிழர்களிடம் மட்டுமல்லாமல் மற்றவர்களிடம் தமிழை கொண்டு போவதற்கு என்ன செய்ய வேண்டும்? இந்த மாணவர்களுக்கு ஆர்வத்தை உண்டாக்குற வகையிலே கொண்டு வேண்டும். எங்களுக்கு கலாச்சார இதே சிவர் இல்லாமல் சுலபமாக டிரான்ஸ்பரன்சியாக எடுத்து ஒப்பிட்டு காட்டி இப்படிலாம் எங்க கலாச்சாரத்தில் இருக்கு, கலைகளை எடுத்து காட்டலாம்.
சிற்பங்கள், ஓவியங்கள் எடுத்து காட்டலாம். ஒவ்வொரு ஓவியங்களை ஒவ்வொரு கதை சொல்லி கொண்டிருக்கும். அப்படியான சரித்திரங்கள் எடுத்து காட்டலாம். கோர்களை பற்றி எடுத்து காட்டலாம். மற்றவர்களுக்கு தெளிவுபடுத்தும் போது அவர்களுக்கு ஆர்வத்தை உண்டாக்கி அவர்கள் காலப்போக்கில் இந்த நாட்டுக்கு வர வேண்டும். இலங்கைக்கோ, இந்தியாவுக்கோ, மலேசியாக்கோ, சிங்கப்பூருக்கோ கலாச்சார ரீதியாக இந்த மாற்றம். பாருங்க, சமீபத்தில் செய்தியில் பார்த்துருப்பீங்க, பொங்கல் விழா எப்படி கொண்டாடப்படுவதற்கு 47 நாடுகளிலிருந்து வந்திருக்கார்கள். அதை பார்க்கறதுக்கு இதே மாதிரி புடவை எடுத்து வேஷ்டி கட்டி சட்டை இல்லாம பொங்கல் செய்கிறார்கள். அப்படி கலாச்சார ரீதியாக ஒவ்வொரு தங்களது கலாச்சார அறிவதற்கு ஆர்வமாக வந்திருக்கிறார்கள். இப்படி ஆர்வத்தை மேம்படுத்துவதற்கு இப்படியான வழிவகைகள் இணையம் மூலம் நாங்கள் பறிப்பதன் மூலம் பார்க்கிறோம். இன்றைக்கு தமிழ் 3வது இடத்துல இணையத்தில் இருக்கிறது இல்லையா? தமிழ் மொழி இணைய பாவனை நிறைய இருக்கிறது. அப்ப இன்றைக்கு இணையப்பாடு நிறைய இருக்கும் பொழுது நாங்கள் புத்தகங்களை மாத்திரம் வச்சு கொண்டிருக்காம அதில் இருக்கிற புத்தகங்களை எடுத்து இணையம் மூலமும் இணைப்பதன் மூலம் ஒன்று விழுத்த மாட்டாது, ரெண்டு கண்கள் போல வாழ்ந்து கொண்டிருக்கும் என்பது எனது நம்பிக்கை. நேயர்களே, 36வது சென்னை புத்தக கண்காட்சியை ஒட்டி நம்மிடம் லண்டனிலே தமிழ் மொழி கலைக்கழகத்தை நடத்தக்கூடிய திரு சிவாபிள்ளை அவர்கள் பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார். குறிப்பாக தமிழகத்தினுடைய தமிழ் மொழியினுடைய நம்முடைய கலாச்சாரத்தை, பண்பாட்டை, இங்கு இருக்கக்கூடிய சிறப்புகளை தமிழின் மூலமாக மற்றவர்களுக்கு, தமிழ் தெரிந்தவர்களுக்கு, தமிழர்களுக்கு மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மற்றவர்களுக்கு கொண்டு செல்வதன் மூலமாக தமிழை நாடு கடந்து, தேசம் கடந்த அளவு உலக அளவிலே கொண்டு செல்ல முடியும் என்பதை முன்வைத்திருக்கிறார். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நம்மோடு பல்வேறு விஷயங்களை முன்வைத்த திரு சிவாபிள்ளை அவர்களுக்கு நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி. நன்றி சார். மீண்டும் மற்றொரு சிந்தனைக்களம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.